அரசிற்கு நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை காட்டுறேன் அப்படின்ற விஷயத்துல விஜய் அவர்களை தாக்கி பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. விஜய் அவங்களுடைய நிலைப்பாடு குறித்து அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது பொதுவெளியில பேசினாங்க. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, அவங்க கருத்து சொல்லலாம். ஆனா கருத்து என்பது தன்னை முன்னிலைப்படுத்தியும் மற்றவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அந்த கருத்து இருக்கக்கூடாது. மற்றவர் பேசிய கருத்தை திரித்து பேசும் விதமாகவும் அந்த கருத்து இருக்கக்கூடாது அப்படின்றது உண்மை. ஆனா இவங்க விஜய் அவர்களை பேசிய அந்த விமர்சனத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லிக்கட்டு பற்றி ஒரு விஷயம் நீங்க பேசும்பொழுது அதுக்காக நான் முன்னாடி வந்து பேசுவேன், அதுக்காக எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், திருப்பி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டுல வந்து பல பேர் பங்கேற்றிருந்தாங்க. இப்போ டிவிகே சார்பில் வந்து ஜல்லிக்கட்டு ஜலீல் அப்படின்றவர் வந்து பிரபலமா ஊடகங்கள்ல பேசுவாரு. அவர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேரை இப்ப வரைக்கும் ஜல்லிக்கட்டு ஜலீல். எப்போனா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்னாடி. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முதலில் ஒருங்கிணைத்தவர் அவர்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தாவேக்காவுல இன்றும் அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் கூட எந்த பொது வெளியிலையும் வந்து நான் தான் ஒருங்கிணைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா சொல்றது இல்ல.